Hi, previous year question paper and ஒரு sum. The sum and difference of a HCF and a LCM of two numbers are 512 and 518. So என்ன அப்படின்னா LCM plus HCF ஓட sum எவ்வளோ 592 and LCM minus HCF அதாவது அது ரெண்டோட difference எவ்வளோ 518. ஓகேவா the sum and difference of a HCF and LCM are 592 and 588 right. The sum of a numbers is so ரெண்டு நம்பர் இருக்கும் நம்பர் 1 நம்பர் 2ன்னு ரெண்டு நம்பர் இருக்கு. ஸோ sum of a numbers is 296. then find the numbers. ஸோ இப்போ அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இது எல்லாமே என்னது இந்த நம்பர்ஸ் ஓகேவா. ஸோ அந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரணும் 296 வரணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டே ஆட் பண்ணுறோம் 101 195 ரெண்டே ஆட் பண்ணால் 296 வருது. ஸோ அடுத்த ஆப்ஷன் பி ஸோ 296 37. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் எப்படி 296 வரும், ஸோ வராது, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் டியும் பாருங்கள் 296 185. ஸோ நான் அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணாவே 296 தான் வரணும். இங்கே 296 ஒரு நம்பர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் வராது. ஸோ நமக்கு எடுத்த உடனே என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ரெண்டும் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு ரைட்டா. ரைட்டு சரி, அடுத்து இந்த சம்மை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது LCM HCF இது ரெண்டோட சம் இருக்குது, இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா LCM HCF கண்டுபிடிச்சா தான் இந்த சம்மை ஃபர்தராக வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ ஆட் பண்ணால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு LCM + LCM 2 LCM HCF - HCFனா இது கேன்சல் ஆகிடும் ஈக்குவல்ஸ் 8 + 2 10 remainder 1 9 + 1 10 10 + 1 11. ஸோ remainder 1 5 + 5 10 10 + 1 11 ஓகேவா. ஸோ 2 LCM = 11னா ஸோ சாரி 1110னா இந்த 2 வச்சு இதை கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2 5 2s are 10 5 2s are 10 5 2s are 10. ஸோ அப்போ LCM எவ்வளவு 555 ஓகேவா. ஸோ இங்கே அடுத்து பார்ப்போம் LCM + HCF = எவ்வளவு 592. ஸோ இந்த இருக்கா இதை எடுத்துக்கிறோம். ஸோ இதில் LCM வந்து எவ்வளவு 555, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் HCF வந்து கிடச்சிரும். ஸோ இந்த டேர்ம் அந்த அப்படியே அந்த பக்கம் போனால் HCF = 592 - 555. ஸோ 592 - 555 போட்டோம் அப்படின்னா என்ன வருது, ஸோ 8 இங்கே ஒன்று போட்டால் 7 3 37 வந்து வருது ஓகேவா. ஓகே ஸோ இப்போ எனக்கு நான் என்ன கிடச்சிச்சு LCM = 555 அண்ட் HCF = 37 கிடச்சிச்சு. நமக்கு என்ன தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் LCM அண்ட் HCF ஈக்குவல்ஸ் என்னது நம்பர் 1 × நம்பர் 2ன்னு தெரியும் ஓகேவா. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகே எப்படின்னா LCMோட லாஸ்ட் டிஜிட்டு HCFோட லாஸ்ட் டிஜிட் இது ரெண்டே எடுத்துக்கோங்க. ஸோ 7 × 5 35 இருக்க போகுது. ஸோ இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் என்ன 5, சாரி இந்த ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்டோட லாஸ்ட் டிஜிட் என்ன 5. ஸோ இதை தான் போய் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நமக்கு இது ரெண்டு தான் ஆப்ஷன். ஸோ இதில் ரெண்டோட லாஸ்ட் டிஜிட் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். ஸோ 1 5s are 5 1 5s are 5. ஸோ இந்த சம்மில் ரெண்டுக்குமே லாஸ்ட் டிஜிட் 5ஆக தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷனை விட்டுடலாம், இப்போ சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை சம் கேசஸில் வந்து நமக்கு லக் இருக்கும், வேறு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஸோ நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இங்கே ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ which is equals LCM × HCF. ஸோ LCM எவ்வளவு 555 × HCF எவ்வளவு 37. ஸோ 37 ஒரு ப்ரைம் நம்பர், அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த 555 எப்படி எழுதலாம் அப்படின்னா 111 × 5 எழுதலாம் கரெக்டாக. 111 × 5 × 37. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் 37 × 5. அப்போது 7 5s are 35 remainder 3 5 3s are 15 15 + 3 8. ஸோ அப்போது ஒரு நம்பர் என்னவா இருக்கலாம் அப்படின்னா 111 இருக்கலாம், இன்னொரு நம்பர் 185 இருக்கலாம். எப்படி மேம் இது பிடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே என்ன வரப்போகுது ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் எப்படி இந்த நம்பரை சூஸ் பண்ணுவேன், எப்படி மேம் இதை சடனாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா
எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்னால் ஈஸியாக 111 வந்து பார்க்க முடியுது. 555 1 5 மல்டிப்ளை பண்ணால் 555 வரப்போகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் இது தான், அந்த 2 நம்பர் இது தான். ஸோ இதை ஆட் பண்ணி பார்த்தாலும் என்ன வரப்போகுது? 296 வந்து வரப்போகுது. 6 9 2. ஸோ அப்போ இதுதான் அந்த 2 நம்பர்ஸ். ஸோ அப்போது 195 அண்ட் 185 தான் அந்த 2 நம்பர்ஸ். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். 2 எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டேன். இது 2ஓட ப்ராடக்ட் தான் என்னவாக இருக்க போகுது? அந்த 2 நம்பர்ஸாக இருக்க போகுது. ஸோ அப்போ எழுதிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஆப்ஷனில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அதுபடி இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சம் வருதான்னு பாருங்கள். ஸோ அடுத்து வந்து என்ன அது ஹச்சிஎஃப் எல்சிஎம்மோட லாஸ்ட் டிஜிட்டை பாருங்கள். ஸோ அதுலேயே மோஸ்ட்லி வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்படி இல்லைன்னா இப்படி சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ், பாய்.